ஆள் இல்லாத இந்த ஸ்விம்மிங் பூல்ல அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் குளிக்க வராங்க. அப்ப தங்கச்சியோட மேரேஜ் ரிங் கீழே மாட்டிக்குது. அதை எடுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் தண்ணியில குதிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது தெரியாம அங்க வேலை செய்யறவர் அந்த ஸ்விம்மிங் பூலோட ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. மேல அந்த ஷட்டர் மூடுறத பார்த்து ரெண்டு பேரும் மேல வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஷட்டர் முழுசா க்ளோஸ் ஆயிடுது. ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு கத்தி கூச்சல் போடுறாங்க. ஆனா வெளியில யாருக்குமே கேட்கல. சரி அந்த ஷட்டரையாவது உடைக்க பாக்குறாங்க. ஆனா எதுவுமே வேலைக்காகல. அந்த தங்கச்சிக்காரி மறுபடியும் 12 அடி ஆழத்துக்கு போய் அவளோட மோதிரத்தை எடுத்துடுறா. அப்படியே அந்த மேல இருக்கிற இரும்பை உடைக்க பாக்குறா. ஆனா மூச்சு விட முடியாம மேல வந்துடுறா. நேரமும் ஓடி போகுது. ரெண்டு பேரும் ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த நேரத்துல யாரோ வர மாதிரி தெரியுது. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா அங்க வேலை செய்யற ஒரு பொம்பளை வரா. காப்பாத்த சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறாங்க. ஆனா இவ அவங்களோட பர்ஸ்ல இருக்கிற ஏடிஎம் கார்டை எடுக்கிறா. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னா உங்க கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையே எனக்கு கொடுக்கணும்னு சொல்றா. இவங்களும் வேற வழியே இல்லாம பின் நம்பரை சொல்லி காசை எடுத்துக்க சொல்றாங்க. அந்த பொம்பளையும் அதை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பணம் எனக்கு போதாது, உங்ககிட்ட வேற ஏதாவது செயின் மோதிரம் இருந்தா கொடுங்க, அப்போதான் இந்த ஷட்டரை நான் திறப்பேன்ட்டு சொல்றான். ரெண்டு பேருக்கும் தண்ணியில இருந்தனால ரொம்பவே குளிர ஆரம்பிக்குது. அக்கா காரிக்கும் செம கோவம் வருது. சரி தந்து தொலைறன்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற ஒரு சின்ன ஓட்ட கிட்ட வர சொல்லி கூப்பிடுறா. இந்த பொம்பளைய கிட்ட போறா. அப்ப அக்கா காரி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து பேத்தெடுத்த ஒரு சின்ன டைல்ஸை வச்சு அவ காதுலயே குத்திடுறா. அடி வாங்கின கோவத்துல அந்த பொம்பளை தண்ணியோட அளவை அதிகமாக்குறா. அது இவங்களால தாங்க முடியல. நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுன்ட்டு அக்கா காரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த பொம்பளை தண்ணியோட அளவை கம்மியாக்குறா. மரியாதையா நான் கேட்டது நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களை காப்பாத்துறேன்ட்டு இந்த பொம்பளை சொல்றா. அப்ப தங்கச்சிக்காரி மனசே இல்லாம அவளோட மேரேஜ் ரிங்க எடுத்து கொடுத்துடுறா. அந்த ரிங்க வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பொம்பளை ஷட்டரை திறக்க பாக்குறா. ஆனா அந்த ஷட்டர் திறக்காம ரிப்பேர் ஆகிடுது. இத பாரு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்த்தேன். ஆனா அங்க மிஷின் ரிப்பேர் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும். அப்புறம் ஆளுங்க வந்துருவாங்க, வந்து உங்களை காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அங்க இருந்து போயிடுறா. அக்கா காரே எதுவும் பண்ண முடியாம கதறி அழுகுறா. பின்னாடி தங்கச்சியோ ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததுனால மயக்கத்துல கோமாக்கே போக ஆரம்பிக்கிறா. அதை பார்த்த அக்கா காரியோ இவளுக்கு ஏதோ ஆகிடுமோன்ற பயத்துல மறுபடியும் அந்த 12 அடி ஆழத்துக்கு கீழே இறங்கி அந்த கம்பியை உடைக்க பாக்குறா. ஆனா மூச்சு திணறி மேல வந்துடுறா. மறுபடியும் கீழே போய் அவ துணியை கட்டி பலமா இழுத்து அந்த இரும்பு கம்பியை உடைச்சிடுறா. மேல வந்ததும் அந்த இரும்பை வச்சு அந்த ஷட்டரை உடைச்சு வெளியே வந்து அவ தங்கச்சியும் காப்பாத்திடுறா. அப்ப அந்த பொம்பளை மறுபடியும் உள்ள வந்து கையில கன்னோட இருக்கிறா. எங்க இவளை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாங்களோன்ற பயத்துல இவங்க ரெண்டு பேரையும் சுட பாக்குறா. ஆனா அக்கா காரியோ இவ எதனால இப்படி பண்ணான்றதை புரிஞ்சுக்கிட்டு இவளை மன்னிச்சு விட்டுறா. தான் தப்பு பண்ணதை நினைச்சு வருத்தப்பட்ட அந்த பொம்பளையோ இவங்க கிட்ட இருந்து எடுத்த காசுல இருந்து மோதிர வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க கிட்டே திருப்பி கொடுத்துறா. ஒரு வழியா அந்த ரிங் மறுபடியும் அவ தங்கச்சிக்கிட்டே வந்து சேர்ந்துருது.